கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியான தேவ செய்தியின் தலைப்பு பூமியும் பரலோகம் தான். தேவனாகிய கர்த்தர் பரலோகம் எப்படி இருக்கின்றதோ அதே போலவே பூமியையும் படைத்தார். பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றதோ அது அத்தனை காரியங்களையும் பூமியில் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் பூமியை உண்டாக்கினார். முதலாவதாக நாம் பரலோகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இப்போது தேவனாகிய கர்த்தர் யோவானை ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை பரலோகத்துக்கு ஏறி வா, பரலோகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் அவன் போய் பார்த்தான். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இப்பொழுது யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிறான். முதலாவதாக அவன் பார்த்தது, பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கிறான். அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எண்ணப்படுகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்ததை அவன் பார்க்கிறான். அதே சிங்காசனத்திலே தான் தேவனாகிய கர்த்தர் கூடாரத்திலும் வாசம் செய்தார். தேவனாகிய கர்த்தர் தேவ ஆலயத்திலேயும் வாசம் செய்ததை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இப்போது தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை திறந்து மோசேவுக்கு காட்டுகிறார். பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு என்று மோசேவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னார். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையிலே அவனுக்கு பரலோகத்தை திறந்து காட்டுகிறார். அதே போல பரலோகத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கின்றதோ அதே போல தேவனுக்கு பூமியிலே வாசஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக மோசேவுக்கு தேவன் காண்பித்தார். அதே போலதான் பரலோகத்திலே என்னென்ன இருக்கிறதோ அது அப்படியே தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலும் இருந்தது, தேவனுடைய ஆலயத்திலும் இருந்தது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியையும் படைத்தார். பரலோகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறதோ என்னென்ன இருக்கிறதோ அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை பரலோகத்தின் மாதிரியாகவே படைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அந்த வானம்தான் மகா பரிசுத்த ஸ்தலமாக தேவன் வீட்டிற்கும் சிங்காசனமாக தேவன் வானத்தை படைத்தார். அந்த வானம் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தர் வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வானத்திலே அவர் சிங்காசனத்தை ஸ்தாபித்து அதை மகா பரிசுத்த ஸ்தலமாக தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அதே போல பூமியில் மனிதன் இருக்கும்படியாக பூமியை பரிசுத்த ஸ்தலமாக தேவன் படைத்தார். அதே போல தேவனுடைய கூடாரத்தில் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தை படைத்தார். யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. இங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தை வைக்க சொல்கிறார். அந்த கிருபாசனத்தில் தான் தேவன் இருந்து மோசேயிடம் பேசுவார். அந்த கிருபாசனம் தான் தேவனுடைய சிங்காசனமா இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் தான் தேவன் வாசம் செய்வார். இந்த கூடாரத்தில்
தேவன் வாசம் செய்கிற அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்டது. அதே போலவே தேவனாகிய கர்த்தர் வானத்தை தேவனுடைய சிங்காசனமாக படைத்து அதை மகா பரிசுத்த ஸ்தலமாக படைத்தார். இப்பொழுது பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக எண்ணப்படுகிறது. அந்த இடத்திற்கு முன்பாக 24 மூப்பர்கள் இருக்கிறதை காண்கிறோம். அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிறபடியினால் அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன் முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வீட்டிற்கும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக மனிதர்கள் வீட்டிருக்கிறதை காண்கிறோம். இந்த மனிதர்கள் இருக்கிற இடம்தான் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு திரைசிலை தேவனுடைய கூடாரத்திலும் தேவனுடைய ஆலயத்திலும் இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த திரைசிலையை இயேசு கிறிஸ்து வந்து கிழித்தார். அதனாலதான் பரலோகத்தில் திரைசீலை இல்லாமல் இருக்கிறது. பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மனிதர்கள் உட்கார்ந்திருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் திரைசீலை இல்லாமல் இருப்பதை போல பூமிக்கும் வானத்துக்கும் இடையே எந்த திரைசிலையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அந்த திரைசிலையை அகற்றி பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற பூமியில் இருக்கும் மனிதர்கள் தேவனை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தரிசிக்கும்படியாகத்தான் ஒரு வழியை உண்டாக்கினார். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்து சேரக்கூடிய வழியை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக திரைசீலையை கிழித்து பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற பூமியில் இருக்கிற மனிதர்கள் மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுகிற தேவனுடைய வானமாகிய சிங்காசனத்துக்கு வந்து சேரக்கூடிய வழியை உண்டாக்கி இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிக்க கேட்போம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ஆரோனை பிரித்து தனக்கு ஊழியம் செய்யும்படியாக அவனை பிரதான ஆசாரியனாக தேவன் நியமித்து அவனை எங்கே ஊழியம் செய்யும்படியாக வைத்தார். யாத்ராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனாகிய ஆரோனை பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கிறார். இதே போலதான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பூமியாகிய பரிசுத்த ஸ்தல படைப்பிலே ஆதாமை மனிதனாக படைத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் மனிதர்கள் இருப்பதை பார்த்தோம். அதே போல தேவனுடைய கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் மனிதன் இருப்பதை பார்த்தோம். அதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் மாதிரியின்படியே இந்த பூமியை சிருஷ்டித்தார், இந்த பூமியை படைத்து இந்த பூமியை பரிசுத்த ஸ்தலமாக வைத்து அதிலே ஆதாமை வைத்தார்.
ஆதாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் ஆதாமை இந்த பூமியிலே வைத்தார். இதே பூமியிலே இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக வந்தார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரண்டாம் ஆதாமாகிய மனிதனாக இந்த பூமிக்கு வந்து, அதே போல பிரதான ஆசாரியன் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் வந்தானோ அதே போல பூமி என்ற பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வந்தார். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து பூமி என்னும் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியராக வந்து பூமியும் பரலோகம் தான் என்பதை நிரூபித்து காட்டினார். அதே போல பூமியிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே திரைசிலை இருந்தது. ஆனால் பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே எந்தவித திரைசிலையும் இல்லை. இப்பொழுது அந்த பூமியில் உள்ள கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் திரைசிலை இருந்தது. அந்த திரைசிலைக்கு முன்பாக குத்துவிளக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பரலோகத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே திரைசிலை இல்லாமல் அதற்கு முன்பாக குத்துவிளக்காகிய 7 ஆவிகளை உடைய தீபங்கள் இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகளுடைய அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. இதைதான் தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு காண்பித்து தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே திரைசீலைக்கு முன்பாக குத்துவிளக்கை வைக்க சொன்னார். தேவனுடைய ஆலயத்திலேயும் குத்துவிளக்கு இருந்தது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் பரலோகத்தின் மாதிரியாகவே படைத்து பூமிக்கு மேலே ஆகாய விரிவு என்ற திரைசீலையை உண்டாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் அதை படைத்தார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்க கேட்போம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலும் தேவனுடைய ஆலயத்திலும் இருக்கின்றபடி வானத்தையும் பூமியும் பிரிக்கின்ற ஒரு திரைசீலையாக மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கின்ற ஒரு திரைசிலையாக ஆகாய விரிவை திரைசிலையாக தேவனாகிய கர்த்தர் படைத்தார். எப்படி பரலோகம் இருக்கிறதோ அதே மாதிரியின்படி வானத்தை படைத்தார். அதே மாதிரியின்படி பரிசுத்த ஸ்தலமாக பூமியை படைத்தார். அந்த இரண்டையும் பிரிக்கின்ற திரைசிலையாக ஆகாய விரிவை தேவனாகிய கர்த்தர் படைத்தார். இதே போல தேவனுடைய கூடாரத்திலும் ஒரு திரைசிலை இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 33வது வசனத்தை பார்ப்போம். கொக்கிகளின் கீழே அந்த திரைசிலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைசிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். இப்போ தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு பரலோகத்தில் இருக்கிற மாதிரியை திறந்து காண்பித்து தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும்படியாக ஒரு திரைசிலையை வைக்கிறார். அந்த திரைசிலை தான் ஆகாய விரிவாக தேவனாகிய கர்த்தர் படைத்தார். அந்த திரைசிலைக்கு முன்பாக குத்துவிளக்கு வைத்திருக்கிறதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. இப்பொழுது நாம் பரலோகத்தில் பார்த்தோம் அல்லவா, தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதற்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் இருந்ததை போலவே
தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு அதை காண்பித்து, தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே குத்துவிளக்கை வைக்க சொல்கிறார், திரை சிலைக்கு முன்பாக. அதே போல ஆகாயம் என்ற திரை சிலையை தேவன் உண்டாக்கியதை நாம் பார்த்தோம். அந்த திரை சிலைக்கு முன்பாக இப்போது தேவனாகிய கர்த்தர் குத்துவிளக்கை ஏற்றுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போது தேவனாகிய கர்த்தர் எப்படி பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக அக்கினி தீபங்கள் இருந்ததோ, அதே போல தேவனுடைய கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தில் குத்துவிளக்கு இருந்ததோ, திரைசீலைக்கு முன்பாக குத்துவிளக்கு இருந்ததோ, அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது ஆகாய விரிவை திரைசிலையாக படைத்து, அந்த திரைசிலைக்கு முன்பாக சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தீபங்களாக பிரகாசிக்கிற சுடர்களாக தேவனாகிய கர்த்தர் படைத்து பரலோகத்தின் மாதிரியின்படியே வானத்தையும் பூமியும் படைத்தார். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சமூகத்து அப்பங்களை குறித்து பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். இந்த சமூகத்து அப்பங்கள் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே சமூகத்து அப்பங்கள் இருக்கிறபடியே, எப்படி பரிசுத்த ஸ்தலத்திலே சமூகத்து அப்பங்கள் இருந்ததோ, அதே போலவே ஆதாமையும் ஏவாளையும் சமூகத்து அப்பங்களாக தேவனாகிய கர்த்தர் படைத்தார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை தேவனாகிய கர்த்தர் படைத்து அவர்களை தேவ சமூகத்து அப்பங்களாக படைத்தார். எப்படி தேவ சமூகத்து அப்பங்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை ஆதியாகமும் 39வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இப்போது யோசேப்பின் கையிலே அவனுடைய எஜமான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தான் புசிக்கும் போஜனத்தை தவிர என்ற வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. அப்போ யோசேப்பின் இடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவன் தான் புசித்த போஜனத்தை தவிர என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அப்போ புசிக்கும் போஜனம் என்றால் என்ன என்பதை யோசேப்பே விளக்குகிறார். ஆதியாகமும் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்போது 6வது வசனத்தில் அவன் புசிக்கிற போஜனம் தவிர என்று நாம் பார்த்தோம். இப்போது 9வது வசனத்தில் புசிக்கிற போஜனம் தவிர என்ற அந்த வார்த்தைக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான். நீ அவனுடைய மனைவியாய் இருப்பதினால் உன்னை தவிர. அப்போ மனைவிதான் புசிக்கிற போஜனம், மனைவிதான் அப்பம். கணவனுக்கு மனைவி அப்பம், மனைவிக்கு கணவன் அப்பம். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் யாத்ராகம புஸ்தகத்தில் தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே சமூகத்த அப்பத்தை வைத்தார். அதே போல தேவனாகிய கர்த்தர் பூமி என்ற பரிசுத்த ஸ்தலத்திலே சமூகத்த அப்பங்களாக ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். எப்படி பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே பூமியையும் படைத்து பூமியும் பரலோகத்தின் ஒரு பகுதிதான் என்பதை நிரூபித்து கொண்டு வருகிறார். இதனாலதான் பூமியிலே இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக வந்து நம்மை ஏவாளாக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக கொடுத்தார்.
நாம் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். அவர் நமக்கு தன்னுடைய சரீரத்தை போஜனமாக, அப்பமாக கொடுத்தார். நாம் தேவனுடைய சமூகத்து அப்பங்களாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இப்போது இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் தன்னுடைய சரீரத்தை அப்பமாக இங்கு குறிப்பிடுகிறார். நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் பார்த்தோம், மனைவி போஜனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். மனைவியினுடைய சரீரம் போஜனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் சபையாகிய மணவாட்டியாகிய நாமும் அப்பங்களாக இருக்கிறோம். நாம் தேவ சமூகத்து அப்பங்களாக இருக்கிறோம். இதே போலதான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே தேவ சமூகத்து அப்பங்களை வைத்தது போல, தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கின இந்த பரிசுத்த ஸ்தலமாகிய பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவ சமூகத்து அப்பங்களாக படைத்தார். இயேசு கிறிஸ்து வந்து நம்மை ஆவிக்குரிய அப்பங்களாக படைத்தார். பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எப்படி சிறகுகள் உள்ள பறவைகள் இருக்கிறதோ, அதே போல வானம் என்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பறக்கும்படியாக பறவைகளை தேவனாகிய கர்த்தர் படைத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளவையும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இப்போது தேவனாகிய கர்த்தர் பரலோகம் என்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சிறகுகளை உடைய 4 விலங்குகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை படைத்து அதை உண்டாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கூடாரத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே செட்டைகளை விரித்திருக்கிற பறவைகளாகிய கேருபன்களை படைத்ததை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவளாய் இருப்பதாக. அந்த பறவைகள் கேருபீன்களுடைய முகங்கள் கிருபாசனத்தை நோக்க கடவது என்று சொன்னார். அது ஏனென்றால் பூமியில் உள்ள மனிதர்கள் பறவைகளாக பறந்து சென்று கிருபாசனமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் வீற்றிருக்கிற அந்த இடத்திற்கு ஆவிக்குள்ளாகி தேவ சாயலை பெற்று அவர்கள் பறந்து செல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆகாய விரிவிலே பறவையை உண்டாக்கினார். அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு தேவனுடைய மகிமையையும் அவருடைய சாயலையும் அவருடைய மேனியும் கொடுத்து நம்மை பறவைகளாக பறந்து செல்லும்படியாக படைத்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்போது ஜலமானது திரளான ஆகாய விரிவிலே பறந்து செல்லக்கூடிய பறவைகளை ஜனிப்பிக்க கடவுது என்றார். இந்த ஜலத்திலிருந்து எப்படி பறவைகள் உண்டாகும்? இந்த ஜலமானது மனிதர்களை குறிக்கிறது. இந்த மனிதர்கள் தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு வானத்துக்குரிய மேனியை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்கிற அந்த அடையாளமாகத்தான் ஆகாய விரிவிலே தேவனாகிய கர்த்தர் பறவைகளை உண்டாக்கினார். இயேசு நமக்கு முன்பாக பறவையாக பறந்து சென்றதை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவனாகிய கர்த்தர் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் வந்து தங்கி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தபடியினால் அவர் அப்படியே பரலோகத்துக்கு பறந்து சென்றதை தேவதூதர்கள் சீஷர்களுக்கு சொல்கிறார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து பறந்து சென்றதை போல நாமும் பறந்து செல்லும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆகாய விரிவிலே
அந்த பறவைகளை படைத்தார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு பறந்து சென்றாரோ அதே போல நாமும் பரலோகத்துக்கு பறந்து செல்லும்படியாகத்தான் ஆகாய விரிவிலே தேவனாகிய கர்த்தர் பறவைகளை உண்டாக்கினார். அப்போ பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் தேவனாகிய கர்த்தர் வானத்தை படைத்தார், பூமியையும் படைத்தார். பரலோகத்தில் கண்ணாடி கடல் இருக்கிறதை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் இருப்பதை பார்க்கிறோம். இதே போல தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கூடாரமாகிய பூமியில் உள்ள அவருடைய வாசஸ்தலத்திலே ஒரு தண்ணீர் தொட்டியை செய்யும்படியாக மோசேவுக்கு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. இதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற கடலுக்கு ஒப்பாக பூமியிலே வாசஸ்தலத்திலே கூடாரத்திலே ஒரு தண்ணீர் தொட்டியை வைக்க சொன்னார். அதே போல தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் கடல் இருப்பதை போல பூமியிலும் சமுத்திரத்தை உண்டாக்கினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்போது பரலோகத்தில் எப்படி கடல் இருக்கிறதோ அதே போல பூமியிலும் தேவனாகிய கர்த்தர் கடலை படைத்தார். அப்போ பரலோகத்தின் மாதிரியின்படி தான் இந்த பூமியை படைத்தார். இப்பொழுது சிங்காசனத்திற்கு மேலாக, அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக வானவில் இருப்பதை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்போது தேவனாகிய கர்த்தர் வீட்டிற்கும் பரலோகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் வானத்திற்கு மேலாக அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக ஒரு ஒளியை வஸ்திரமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல தேவன் விரித்திருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்ததோ அதே போல வானத்திற்கு மேலாக ஒளியை வஸ்திரமாக ஒரு திரையை போல ஒரு வானவில்லை போல தேவனாகிய கர்த்தர் படைத்திருக்கிறார். அதே போல பூமியிலே தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திலே தேவன் மூடு திரையை பல வண்ணங்களில் உண்டாக்க சொல்லும்படியாக மோசைக்கு கட்டளை கொடுத்தார். யாத்ராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். இப்போது தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு மூடு திரையாக பல வண்ணங்களிலே மூடு திரையை உண்டாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசேவுக்கு சொன்னார். அந்த பல வண்ணங்கள் தான் வானவில்லாக இருக்கிறது. அந்த வானவில் தான் இயேசு கிறிஸ்து, அந்த ஒளி தான் இயேசு கிறிஸ்து. இப்போது பரலோகத்தில் எப்படி வானவில் இருக்கிறதோ அதே போல வானத்திற்கு மேலாக ஒளியை வஸ்திரமாக வைத்தார். அதே போல தன்னுடைய கூடாரமாகிய வாசஸ்தலத்திலே பல வண்ணங்களிலே மூடு திரையை வைத்தார். இதுதான் வானவில். இதைதான் இயேசு கிறிஸ்து நானே மெய்யான ஒளி என்று சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் அந்த வானவில், இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அதே போல பூமியிலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தை உண்டாக்கினார். அதே போல பரலோகத்தில் இருக்கிற எல்லா தட்டுமுட்டுகளின்படியும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கூடாரத்திலே படைத்தார். பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே போல வானத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாக படைத்தார், பூமியை பரிசுத்த ஸ்தலமாக படைத்தார், ஆகாய விரிவை திரைசிலையாக படைத்தார், திரைசிலைக்கு முன்பாக குத்துவிளக்காக சுடர்களை படைத்தார், பூமி என்னும் பரிசுத்த ஸ்தலத்தில் மனிதர்களை படைத்தார், ஆசாரியர்களாக இயேசு அவைகளை படைத்தார். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்கிறார். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொன்னார். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சாட்சியாக வைத்தார். பூமியானது பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பாக இந்த பூமியை படைத்தார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382202310 99 401445 408 7904787 7918 9500107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.